நீங்க பயிற்சி எண் 4.16 எடுங்க. எடுங்க. 4.16ல என்ன இருக்கு? உங்களுக்கு 4.15ல என்ன இருக்கு? சரி, நாங்களே படிப்போம் பகுதி வரும்போது நீங்களே தானே படிப்பீங்க. நீங்க தனியா படிக்கிறீங்களா, உங்க நண்பர்களோட சேர்ந்து படிக்கிறீங்களா? நண்பர்களோட சேர்ந்து படிக்கலாமா? நீங்க 2 பேர் சேர்ந்து படிங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து படிங்க. அவந்திகா, தனியா படிச்சு காட்டுறீங்களா? படிக்கிறேம்மா. அருமை. நீங்க 2 பேரும் சேர்ந்து 4.16 படிங்க. நீங்க 4.16 தனியா படிங்க. படிக்கலாமா? படிக்கலாமா? படிங்க. அத்தை வீட்டுக்கு செல்லுவேன். மெத்தை. படிச்சிட்டீங்களா? கிஷிகா, இங்க முதல் வரியில அத்தை, 2வது வரியில மெத்தை ஒரே ஓசை உள்ள சொற்களா இருக்கா? அதுக்கு அடுத்த வரி பாருங்க. பெரியப்பா, சரிகை ஒரே ஓசை உள்ள சொற்கள் வருதா? அதுக்கு அடுத்து அத்திப்பழம், சித்தி, அத்தி. அப்ப இதே மாதிரி இங்க சீதா பழத்துக்கு ஒத்த ஓசை உள்ள ஒரு சொல்லா வரணும். யார் வீடா இருக்கும்? சீதா, அருமை, தாத்தா. இப்ப இத தாத்தான்னு வச்சு இந்த வரியை படிச்சு காட்டுங்க. தாத்தா வீட்டிற்கு செல்லுவேன், சீதா பழம் பறிப்பேன். அருமை, எழுதுங்க. கிஷிகா, அருமையா எழுதிட்டீங்க. அடுத்த கேள்வியை படிங்க. சித்தி என்னும் சொல்லுக்கு தொடரில் உள்ள ஒத்த ஓசை சொல்லியது. சித்தி எங்க இருக்குங்க? சித்தி எங்க இருக்கு? அதுக்கு ஒத்த ஓசை சொல்லு எங்க இருக்கு? படிங்க, என்ன சொல்லுது? அத்திப்பழம். கீழே அது கொடுத்துருக்காங்களா? அதுக்கு வண்ணம் இடுங்க. அடுத்தது பாருங்க, விரும்பியதை எழுதுக. பாட்டி வீட்டுக்கு செல்லுவேன். பாட்டி வீட்டுக்கு செல்லுவேன். அடுத்து என்ன பண்ணலாம்? அது பாட்டிக்கு ஒத்த ஓசை சொல்ல எழுதுங்க. அருமை, எழுதுங்க. போட்டி பாருங்கள், வெற்றி யாருக்கு கூறுங்கள். இன்னொருத்தவங்க இன்னொருத்த மாதிரி வேஷம் போட்டு நடிப்பாங்க. அப்படியா? அதான் மாறுவேஷ போட்டியா? நாமெல்லாம் மாறுவேஷ போட்டி நடிக்கலாமா? நீ நடிப்பியா? என்னைக்கு நடிக்கலாம்? எப்ப நடிக்கலாம்? எப்பயாச்சும் ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா நடிக்கலாம். சிவா, நீங்க படிச்சு காட்டுங்க.
சிவா, இதெல்லாம் என்னது? இப்போ நீங்க படிச்சதெல்லாம் என்னது? வண்ணங்களா? அருமை. ஆராத்யா, நீங்க இதை படிச்சு காட்டுங்க. வடை. ஆராத்யா, உனக்கு படிக்க கொஞ்சம் சிரமமா இருக்கா? சிவாவோட சேர்ந்து படிக்கிறியா?